வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜிடிஆர்பி கிளாஸ். இந்த வீடியோவில் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிறிஸ்டல்னால் என்னென்னு பார்க்கலாம். கிறிஸ்டல்னால் ஒரு சாலிட் மெட்டீரியல், அதில் ஆட்டம்ஸ் அப்படி இல்லைனா மாலிக்யூல்ஸ் அப்படி இல்லைன்னா அயன்ஸ் ஆர்டராக ரிப்பீட் ஆகிருக்கும், அதுதான் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் அண்ட் எலக்ட்ரான் ஸ்டேட்ஸ். ஸோ கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் அண்ட் எலக்ட்ரான் ஸ்டேட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். லாட்டிஸ் அண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும் போது ஒரு கிறிஸ்டல்ல அட்டமிக் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அதுதான் இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதே பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ல இந்த ஆட்டம்ஸ்லாம் ரெகுலராக இருக்கும். ஸோ ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், அதுதான் பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். லாட்டிஸ் பாயிண்ட்னு சொல்லும் போது இப்போ லாட்டிஸ் பாயிண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிறிஸ்டல் இருந்ததுன்னா அதில் ஆட்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஆட்டம்ஸ் இல்லைனா மாலிகூல்ஸ் இல்லைனா அயன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் போய் ஸ்டே ஆகிறதுக்குன்னு ஒரு சம் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் தான் என்னதுன்னா லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். இது இந்த கார்னரில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஒரு கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இல்லை மாலிக்யூல்ஸ் அயன்ஸ் போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ். ஸோ அதுதான் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். இதே ஸ்பேஸ் லாட்டிஸ் அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல் லாட்டிஸ்ன்னு சொல்லும்போது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டோட்டலாக பார்ப்போம் இல்லையா, இதுதான் கிறிஸ்டல் லாட்டிஸ். ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் எல்லாம் லாட்டிஸ் பாயிண்ட். இப்போ இந்த ப்ளூ கலரில் காட்டியிருக்காங்க இல்லையா, இது என்னன்னா யூனிட் செல். ஸோ இந்த யூனிட் செல்லை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்ட்ரக்சரும் பில்டப் ஆகிருக்கும். இப்போ எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு செவர் தேவைப்படும். அந்த செவர் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலால் ஆனது தான் ஒரு செவர். அதே மாதிரி தான் இந்த யூனிட் செல் வச்சு தான் இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் பில்டப் ஆயிருக்கும். அப்போ இதுதான் என்னது பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட். ஸோ இந்த யூனிட் செல்லை பேஸ் பண்ணி தான் இங்கே கிறிஸ்டல் லாட்டிஸ் நம்மளுக்கு பில்ட் ஆயிருக்கும். அடுத்தது பேசிஸ்ன்னு இருக்கும், அதுவும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் என்னன்னு பார்க்கலாம். பேசிஸ்ன்னு சொல்லும் போது இப்போ இந்த லாட்டிஸ் பாயிண்ட்னு பார்த்தோம் இல்லையா, இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸில் இப்போ ஆட்டம்ஸ் ஸ்டே ஆகியிருந்ததுன்னா அதுதான் பேசிஸ். லாட்டிஸ் பாயிண்ட்னு சொல்லும் போது அங்கே ஆட்டம்ஸ் இருக்காது, வெறும் அந்த பாயிண்ட்ஸ், அதாவது அந்த பிளேஸை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறது லாட்டிஸ் பாயிண்ட். பேசிஸ்ன்னு சொன்னால் அங்கே ஆட்டம் ஸ்டே ஆகிருக்கும். ஸோ அந்த ஆட்டம் ஸ்டே ஆயிருந்ததுன்னா அதுதான் பேசிஸ். பேசிஸ் ஆர் பேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த லாட்டிஸ் பாயிண்ட்ல ஆட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அதுதான் பேசிஸ். அதனால தான் லாட்டிஸ் பிளஸ் பேசிஸ் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகணும்னா நம்மளுக்கு லாட்டிஸ் பாயிண்ட் இருக்கணும், அந்த பிளேஸ் இருக்கணும், அந்த பிளேஸில் ஆட்டம்ஸ் போய் ஸ்டே ஆகிருக்கணும், அதுதான் பேசிஸ். ஸோ இது அந்த பிளேஸை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அந்த பிளேஸில் போய் ஆட்டம் ஸ்டே ஆகிருக்கு, அதுதான் பேசிஸ். ஸோ அது ரெண்டும் ஜாயின் ஆனது தான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். The lattice is made up of repetition of unit cell. நம்ம யூனிட் செல்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி யூனிட் செல் ரிப்பீட்டடாக வந்திருந்ததுன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, லாட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிட் செல் கேன் பி கம்ப்ளீட்லி டிஸ்கிரைப்டு பை த 3 vectors ABC and angles between them alpha, beta, gamma are specified. இப்போ இந்த ஃபிகர் பார்க்கலாம். இதுதான் ஒரு யூனிட் செல். ஸோ இந்த யூனிட் செல் பார்த்தோன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா இங்கே ஏ பி சின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்புறமா அதோட ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா, பீட்டா, காமா இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த யூனிட் செல் இருக்கும். இப்போ இந்த ஏன்னு பார்க்குறோம் இல்லையா, இந்த ஏ பி சி இதெல்லாம் எட்ஜ் லென்த், இதெல்லாம் எட்ஜு. ஸோ இந்த எட்ஜோட லென்த்து தான் இது ஏ
இது பி, இது சின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எட்ஜ் லென்த், 2 எட்ஜ் லென்த்துக்குள்ள ஆங்கிளை தான் இப்போ நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். சிக்கும் பிக்கும் இருக்க ஆங்கிள் ஆல்ஃபா, சிக்கும் ஏக்கும் இருக்க ஆங்கிள் பீட்டா, ஏக்கும் பிக்கும் இருக்க ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ ஒரு யூனிட் செல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த எட்ஜ் லென்த்தையும் அதோட ஆங்கிளையும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். The vectors A, B and C may or may not be equal. இப்போ ஏபிசின்னு பார்த்தோம் இல்லையா, அது மேபி ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இல்லாமலேயும் இருக்கலாம். அதே மாதிரி தான் ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா காமா, இதுவும் மே ஆர் மே நாட் பி ரைட் ஆங்கிள்ஸ். இது ரைட் ஆங்கிள்ஸாகவும் இருக்கலாம். இப்போ கியூப்னு பார்க்கும்போது இது ரைட் ஆங்கிள்ஸாக இருக்குது. ஸோ 90 டிகிரி ஒன்னோட ஒன்று 90 டிகிரியாக இருக்குது. அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா ஸோ 90 டிகிரி இல்லாமலேயும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற செல்லையும் நம்ம யூனிட் செல்லுன்னு சொல்லலாம். இன் கியூபிக் சிஸ்டமில் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏபிசி மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதோட ஆங்கிள்ஸும் 90 டிகிரி. அப்படி இருக்கும்போது தான் அதை என்னென்னு சொல்கிறோம், 90 டிகிரி, அதாவது ரைட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட் தான் இது கியூபிக் சிஸ்டமாக இருக்குது. எல்லாமே ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கனால தான் அதை கியூபிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் செல் பார்க்கலாம். ஸோ ப்ரிமிட்டிவ் செல்னு சொல்லும்போது இப்போ இந்த யூனிட் செல் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆட்டம்ஸ் இல்லைனா மாலிகூல்ஸ், அயன்ஸ், அது எல்லாமே கார்னரில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லுன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லுனா கார்னர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ கார்னர்ஸில் இருக்கிறது நம்ம ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லும் சொல்லுவோம். நான் ப்ரிமிட்டிவ்னா கார்னர்ஸ்லேயும் இருக்கும், அதோட ஃபேஸஸ்லேயும் இருக்கும். ஸோ நிறைய இதில் நம்ம பார்த்துருக்கும் போது இங்கேயும் வந்து ஆட்டம்ஸ் இருக்கும், இங்கேயும் ஆட்டம்ஸ் இருக்கும், இங்கேயும் ஆட்டம்ஸ் இருக்கும். அதாவது எட்ஜ்லேயும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கார்னர்ஸ்லேயும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஃபேஸஸ்லேயும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெறும் கார்னர்ஸில் மட்டும் இருந்தால் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல், கார்னர்ஸோடு சேர்த்து அடிஷ்னலாக எட்ஜஸில் அப்படி இல்லைன்னா ஸ்பேசஸ்லாம் இருந்ததுன்னா அது நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். யூனிட் செல் தட் கண்டெய்ன்ஸ் ஒன் lattice பாயிண்ட் ஒன்லி அட் த கார்னர்ஸ். ஸோ கார்னர்ஸில் மட்டும்தான் இருக்குன்னா அது ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குல்லையே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் செல் மே பி ப்ரிமிட்டிவ் செல் பட் ஆல் ப்ரிமிட்டிவ் செல் நீட் நாட் பி யூனிட் செல். ஸோ யூனிட் செல்னா மேபி ப்ரிமிட்டிவ் செல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆனால் எல்லா ப்ரிமிட்டிவ் செல்லும் யூனிட் செல் கிடையாது.